வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பழம்பெரும் ஹிந்தி நடிகர் தர்மேந்திரா மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். திமுக ஆட்சியின் 4.5 ஆண்டுகளில் 20 லட்சம் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. திருவேற்காட்டில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரை. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் உயிர் மாய்க்கப்பட்ட வழக்கில் ஜெகதீஷ், ராகேஷ், அசோக்கிற்கு ஆயுள் தண்டனை வழங்கியது சென்னை முதன்மை நீதிமன்றம். திமுக அரசின் அலட்சியத்தால்தான் விவசாயிகளுக்கு துயரம் ஏற்பட்டுள்ளது. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. இந்திய தேர்தல் ஆணையத்தின் பாதை திருடர் பாதையாக மாறிவிட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் இடைக்கால் அருகே 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. 8 பேர் உயிரிழந்த சோகம். அடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்பு. தென் மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் அமுதா தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பழம்பெரும் ஹிந்தி நடிகர் தர்மேந்திரா மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். பழம்பெரும் ஹிந்தி நடிகர் தர்மேந்திரா ஹிந்தி சினிமா துறையில் 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். இவர் 2004 முதல் 2009 வரை பாஜக நாடாளுமன்ற உறுப்பினராகவும் செயல்பட்டுள்ளார். இதனிடையே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த தர்மேந்திரா இன்று வீட்டில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது மறைவிற்கு திரைத்துறையினர் உட்பட பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தர்மேந்திரா மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் தர்மேந்திராவின் மறைவு இந்திய சினிமாவில் ஒரு சகாப்தத்தின் முடிவு என்றும், அவர் திரைத்துறையில் ஆளுமையின் சின்னமாகவும் அவர் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அற்புத நடிப்பில் வெளிப்படுத்தினார் என்றும், தர்மேந்திரா எளிமை மனித நேயத்திற்கு புகழ் பெற்றவர் என்றும், இந்த சோகமான சூழ்நிலையில் தர்மேந்திராவை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் அவரது ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி அமைக்கப்பட்டு 4.5 ஆண்டுகளில் 20 லட்சம் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது என்று திருவேற்காடு பகுதியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட சுந்தர சோழபுரத்தில் நடைபெற்ற விழாவில் ரூபாய் 333 கோடியே 26 லட்சம் மதிப்பீட்டில் 377 முடிவுற்ற திட்டப்பணிகளையும், ரூபாய் 137 கோடியே 38 லட்சம் மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிகளையும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து 1,12,294 பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கி பேசினார். அப்போது திமுக ஆட்சி அமைக்கப்பட்டு 4.5 ஆண்டுகளில் இதுவரை 20 லட்சம் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளதாகவும், திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று 1,500 கோடி மதிப்பீட்டில் 1 லட்சத்திற்கும் மேலான பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், 10 ஆண்டுகளுக்கு முன்பு ரேஷன் கார்டு வாங்க மக்கள் சிரமப்பட்டு வந்துள்ளதாகவும், தற்போது உங்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் அதிகாரிகள் மக்களை தேடி சென்று அவர்களுக்கு பல்வேறு சேவைகள் செய்து வருவதாகவும், ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு வீடு என்பது கனவாக இருந்து வந்த நிலையில் அதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலைஞர் கனவு இல்லம் என்ற திட்டத்தை கொண்டு வந்ததின் மூலம் தற்போது 4000 பேர் பயன் அடைந்துள்ளதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் இந்தியாவிலேயே நீர்நிலையில் தன்னிலை பெற்ற ஊராட்சியாக திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஊராட்சி மத்திய அரசின் விருதை பெற்றுள்ளதாகவும், அதற்காக உழைத்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பிற்கும் கிராம மக்களுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார். இதில் அமைச்சர் சாமு நாசர், நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆ கிருஷ்ணசாமி, திருத்தணி எஸ் சந்திரன், டிஜே கோவிந்தராஜன், பிஜி ராஜேந்திரன், துரை சந்திரசேகர், சுதர்சனம், ஜோசப் சாமுவேல் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பவாரியா கொள்ளையர்களால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சமன் உயிர் மாய்க்கப்பட்ட வழக்கில் ஜெகதீஷ், ராகேஷ், அசோக்கிற்கு சென்னை முதன்மை நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. பவாரியா கொள்ளையர்களால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் உயிர் மாய்க்கப்பட்ட வழக்கில் பிடிப்பட்ட 9 பேரில் 3 பெண்கள் ஜாமீனில் தலைமறைவான நிலையில் 2 பேர் சிறையில் உயிரிழந்தனர். இதில் மீதமுள்ள 4 பேரில் 3 பேரான ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கில் 3 பேர் குற்றவாளிகள் என சென்னை முதன்மை நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. அதில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனத்தை உயிர் மாய்த்த பவாரியா கொள்ளையர்கள் ஜெகதீஷ், ராகேஷ், அசோக்கிற்கு வாழ்நாள் சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குற்றவாளிகள் ஜெகதீஷ், அசோக்கிற்கு
தலா 4 ஆயுள் தண்டனையும், குற்றவாளி ராகேஷிற்கு 5 ஆயுள் தண்டனையும் நீதிமன்றம் விதித்தது. மேலும் ஜெகதீஷ் மற்றும் அசோக்கிற்கு தலா ரூபாய் 40,000-ம், ராகேஷிற்கு ரூபாய் 50,000-ம் அபராதம் விதித்து சென்னை முதன்மை நீதிமன்ற நீதிபதி ஆபிரகாம் லிங்கன் தீர்ப்பளித்துள்ளார். திமுக அரசின் அலட்சியத்தால் தான் விவசாயிகளுக்கு துயரம் ஏற்பட்டுள்ளது என்று சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்னரே அடுத்த டிஜிபி குறித்து முடிவு செய்யாதது ஏன் என்றும், நிரந்தர டிஜிபியை நியமிக்க முடியாமல் திமுக அரசு தடுமாறுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த பிறகே டிஜிபி தேர்வு பட்டியலை தமிழக அரசு தயாரித்தது எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் அறுவடைக்கு பின்னர் நெல்லை உடனே கொள்முதல் செய்திருந்தால் பிரச்சனை வந்திருக்காது என்றும், திமுக அரசின் அலட்சியத்தால் தான் விவசாயிகளுக்கு துயரம் ஏற்பட்டுள்ளது என்றும், நானும் டெல்டாக்காரன் என வீரவசனம் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விவசாயிகளுக்கு விரோதமாக உள்ளார் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் பாதை திருடர் பாதையாக மாறிவிட்டது என்று சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே மக்களின் குடியுரிமையை பறிக்கும் கூட்டு சதி வாக்காளர் தீவிர திருத்த சட்டத்தையும் பாஜகவின் தேர்தல் ஆணையத்தையும் கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் மக்களவை உறுப்பினர் ரவிக்குமார், பிசிக சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் பாலாஜி, ஆலூர் ஷனவாஸ், பனையூர் பாபு, விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு என 500க்கும் மேற்பட்ட விசிகவினர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசிற்கு எதிராகவும் தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் தொல் திருமாவளவன் கண்டன உரையாற்றினார். அப்போது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவை அடியோடு மாற்ற பார்க்கிறார்கள் எனவும், இந்திய தேர்தல் ஆணையத்தின் பாதை திருடர் பாதையாக மாறிவிட்டது எனவும், எடப்பாடி பழனிசாமி பாஜகவிற்கு கை பிசைந்து நிற்பதாகவும், ஆண்ட கட்சியை எவ்வளவு இலகுவாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்றும், வரும் காலத்தில் அதிமுகவை பாஜக பலவீனப்படுத்திவிடும், அதுதான் பாஜகவின் செயல் திட்டத்தில் முதன்மையானது என்றும், அதிமுகவை பாஜக எப்படி கையாளுகிறது என்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம் எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் இடைக்கால் அருகே 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலிலிருந்து தென்காசிக்கு சென்ற தனியார் பேருந்தும், தென்காசியிலிருந்து சங்கரன் கோவிலுக்கு சென்ற தனியார் பேருந்தும் துரைசாமிபுரத்தில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற இலத்தூர் காவல்துறையினரும் கடையநல்லூர் தீயணைப்பு துறையினரும் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். விபத்தில் ஒரு ஆணும் 5 பெண்களும் என 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்து பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் சிகிச்சை பலன் இன்றி 2 பேர் என 8 பேர் உயிரிழந்தனர். இதனிடையே மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர், காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்த் ஆகியோர் விபத்து நடைபெற்ற இடத்தை ஆய்வு செய்தனர். விபத்தில் லேசான காயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் உயிரிழந்தோரின் உறவினர்களையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இதேபோன்று புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அடுத்து 48 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்பு உள்ளது என்று சென்னையில் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் அமுதா தெரிவித்துள்ளார். தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் அமுதா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த சில நாட்களாக வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 5% அதிகமாக பதிவாகி உள்ளது. சென்னையில் மழை குறைவாக பதிவாகி உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் இந்திய கடல் பகுதியில் 3 சுழற்சிகள் காணப்படுகின்றன. அந்தமான், கன்னியாகுமரி கடல், அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் சுழற்சிகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது என்றும், மலாக்கா ஜலசந்தி அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது என்றும், அடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடலில் புயலாக வலுப்பெற வாய்ப்பு உள்ளது என்றும், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் தீவிரமடையும் என்றும், டெல்டா மாவட்டங்களில் நாளை கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் தென்காசி, நெல்லையில் நாளை கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும், 24, 26ஆம் தேதிகளில் சூறாவளி காற்று 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்க வேண்டும் என்றால் திராவிட மாடல் ஆட்சி வந்தால் மட்டும்தான் முடியும் என்று புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்க வேண்டும் என்றால் திராவிட மாடல் ஆட்சி வந்தால்தான் முடியும் என்பதை 5 ஆண்டுகளில் நிரூபித்து உள்ளோம் என்றும், சொன்னதை செய்துள்ளோம், செய்வதைத்தான் சொல்லியுள்ளோம் என்றும், நாங்கள் பொய்யான வாக்குறுதிகள் கொடுப்பது கிடையாது எனவும், பலர் ஏமாற்று வேலைகளை செய்யலாம், எந்த ஏமாற்று வேலையும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எடுபடாது எனவும் தெரிவித்தார். மேலும் திமுகவில் அனைவருமே முடிவு செய்துதான் தேர்தல் வாக்குறுதியை அறிவிக்கிறோம். தேர்தல் அறிக்கை என்பது பலருடன் கூட்டாக விவாதித்து தருவதுதான் தேர்தல் அறிக்கை எனவும், கடந்த காலத்தில் நாங்கள் அளித்த கலைஞர் டிவி தற்போது வரை ஓடிக்கொண்டிருக்கிறது எனவும், அதன் பிறகு வந்த அதிமுக ஆட்சியில் அளிக்கப்பட்ட மின் விசிறி உள்ளிட்ட பொருட்களை காயலாங்கடையில் கூட வாங்க மறுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்த அவர், மக்களுக்கு தரமான பொருட்களை வழங்குகின்ற ஆட்சி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக ஆட்சி என்று அமைச்சர் ரகுபதி பெருமிதம் தெரிவித்தார். அதெல்லாம் கிடையாது. டிசைட் பண்ணி எல்லாருமே டிசைட் பண்ணி தாங்க சொல்றோம். நாங்கள் யாருமே டிசைட் பண்ணாமல் எப்படி சொல்ல முடியும்? தேர்தல் அறிக்கை என்பது பலர் கூட்டாக விவாதித்து தருவதுதான் தேர்தல் அறிக்கை. எனவே டிஸ்கஸ் செய்துவிட்டு தான் நாங்களும் தந்திருக்கின்றோம் எல்லா அறிக்கைகளையும். கடந்த காலங்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் தந்த அந்த டிவி இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நடுவில் தகர டப்பா தந்தாங்க, என்ன ஃப்ரிட்ஜு தரையினாங்க, ஃபேன் தரையினாங்க, அதெல்லாம் காயலாங்கடையில் கூட எடுத்துக்க மாட்டேங்குது சொல்கிற அளவுக்கு நிலைமையை உருவாக்கி இருக்கிறார்கள். நாங்கள் தரமான பொருட்களை தருகிற தரமான ஆட்சி தளபதியின் ஆட்சி. எஸ்ஐஆர் பணிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள பிஎல்ஓ அலுவலர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருக்கின்றனர் என்று மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் சந்தித்து கோரிக்கை மனு அளித்த பின்னர் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 10 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மதுரை மாநகராட்சியில் நகர்பகுதியில் இருக்கக்கூடிய 4 பகுதிகளில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள பிஎல்ஓ அலுவலர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருக்கின்றனர் என்றும், குறிப்பாக மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களும் அங்கன்வாடி மையத்தில் பணியாற்றும் ஆயாக்களும் பிஎல்ஓ அலுவலர்களாக பணியாற்றி வருகின்றனர் எனவும் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். மேலும் மதுரை மேற்கு தொகுதியில் பவர்ஃபுல் அமைச்சர் ஒருவர் எஸ்ஐஆர் பணிகளில் புகுந்து விளையாடுகிறார் எனவும், எஸ்ஐஆர் பணிகளில் தகுதியானவர்களே கிடையாது என்றும் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரிடம் கோரிக்கை மனு அளித்தபோது எஸ்ஐஆர் பணிகள் குறித்து அவர் அளித்த விளக்கம் எங்களுக்கு நிறைவானதாக இல்லை என்றும், இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் நிச்சயமாக புகார் செய்ய உள்ளோம் என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். இல்லை சார், அப்படி இல்லை சார். இதை அதில் நீங்கள் நல்லா போட்டுருக்காங்க. மொத்த வாக்காளர் எவ்வளவு, டிஸ்ட்ரிபியூட்டர் இது வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளவு அப்படின்னு அதில் போட்டிருக்கு. டிஸ்ட்ரிபியூஷனில் தான் எங்களுக்கு இப்போ இது எப்படி பிஎல்ஓக்களுக்கு சொல்கிற மாதிரி அர்த்தம், கொடுத்த மாதிரி எப்படி அர்த்தம் வரும்? பிஎல்ஓக்கள் கொண்டு போய் கொடுத்தது மாதிரி தான் சார் அதில் இருக்குது. இது கேட்டால் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்கிறாரு, அது சார் அது நாங்கள் திரும்ப கலெக்ட் பண்ணுவோம் சார். கலெக்ட் பண்ணதில் அது 200-270 வராது. கலெக்ட் பண்ணுறத வச்சு தான் நாங்கள் இது பண்ணுவோம், வாக்காளர் சாமி தான் அடிப்போம். அப்புறமேல நீங்கள் அதில் இடமாறுதல் பண்ணப்பட்டவங்க வந்திருந்தாங்களோ, இதில் ஒரே வாக்காளர் இப்போ ஒரு தொகுதியில் இருப்பார், இன்னொரு தொகுதியிலையும் இருப்பார். அந்த வாக்காளர் திரும்ப சேர்ந்த மாதிரி ஆயிரும்ல. அவர் எப்படி? பெரியபாளையம் அருகே ஆரணி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டத்தின் கீழ் ரூபாய் 1,21,00,000 மதிப்பீட்டில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் காவேரி தலைமை தாங்கி அடிக்கல் நாட்டி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆரணி பேரூராட்சிக்கு உட்பட்ட அத்திக்குளம் பகுதியில் செயல்படும் அரசின் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1300க்கும் மேற்பட்ட மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இப்பள்ளி வளாகத்தில் நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டத்தின் கீழ் 6 வகுப்பறைகள் கொண்ட கட்டிடம் கட்டுவதற்கு ரூபாய் 1,21,00,000 மதிப்பீட்டில் கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் நிறைவு பெற்ற பல்வேறு அரசு வளர்ச்சி திட்ட பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைக்க வருகை புரிந்த தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தார். மேலும் புதிய பணிகளை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஆரணி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் காவேரி தலைமை தாங்கி அடிக்கல் நாட்டி வைத்தார். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர்கள் தேவராஜ், பாஸ்கர் பாபு ஆகியோர் வரவேற்றனர். இதில் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஹேமா பூசணம், பொருளாளர் சீனிவாசன், உறுப்பினர்கள் ரவிச்சந்திர பாபு, ஆரணி பேரூர் திமுக செயலாளர்
பி முத்து, SMC தலைவர் நந்தினி, துணைத் தலைவர் டில்லி ஆரணி பேரூர், திமுக பொருளாளர் கு கரிகாலன், வார்டு செயலாளர்கள் மகி சாலேக், திமுக நிர்வாகிகள் உதயகுமார், சந்தோஷ், பிரபா மற்றும் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் உதவி தலைமை ஆசிரியர் ரேவதி நன்றி தெரிவித்தார். புதுப்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா பரணி தம்பதியரின் புதுமனை புகுவிழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சோமசுந்தரம், ஜெயக்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் புதுப்பாக்கம் ஊராட்சியில் வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய அம்மா பேரவையின் துணைத் தலைவரும் ஊராட்சி மன்ற தலைவருமான மஞ்சுளா பரணி தம்பதியரின் புதுமனை புகுவிழா நடைபெற்றது. விழாவிற்கு காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் தலைமை தாங்கினார். விழாவில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், தேர்தல் பொறுப்பாளர் வைகை செல்வன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அத்திவாக்கம் ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்ற புதுமனை புகு விழாவில் கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் கணேசன், மைதிலி திருநாவுக்கரசு, குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் பழனி, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் SSR சத்யா, வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அக்ரி நாகராஜன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பட்டாபிராமில் நடைபெற்ற புரட்சி பாரதம் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் இல்ல திருமண விழாவில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில், KV குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி ஆகியோர் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். சென்னை அடுத்த பட்டாபிராமில் தனியார் மண்டபத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் பூவை முரளியின் மகள் திருமண விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக புரட்சி பாரத கட்சியின் தலைவரும் KV குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். விழாவில் சரவணன், ஜெயபால், சரத், அன்பு, ராஜ்குமார், வெங்கட், கௌதம், விஷால் மற்றும் உறவினர்கள் என பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். விருத்தாசலத்தில் பழங்குடியின மக்கள் நல சங்கத்தின் சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு கொட்டும் மழையிலும் கொடையை பிடித்து கொண்டு ஊர்வலமாக சென்ற இருளர் இன மக்கள் வட்டாட்சியர் அரவிந்தானை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசல வட்டத்திற்கு உட்பட்ட ஊத்தங்கல், எடக்குப்பம், சாத்தமங்கலம், சின்ன வடவாடி, சாவடிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின இருளர் இன மக்கள் தாங்கள் குடியிருக்கும் இடத்திற்கு இலவச மனைப்பட்டா கேட்டு பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் பழங்குடியினர் மக்கள் நல சங்கம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கொட்டும் மழையில் குடைகளை பிடித்துக் கொண்டு சாலையில் கோஷங்களிட்டபடி இருளர் இன மக்கள் ஊர்வலமாக வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று வட்டாட்சியர் அரவிந்தனிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர். அப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் ரமேஷ் பாபு வட்டாட்சியரிடம் பேசும்போது பல ஆண்டுகளாக இருளர் இன மக்களுக்கு அடிப்படை வசதிகள் ஏதும் அரசாங்கத்தால் செய்து கொடுக்கப்படவில்லை என்றும் இருளர் இன மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதனிடையே பாதிக்கப்பட்ட பெண்மணி பேசும்போது இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு எத்தனை முறை மனுக்கள் கொடுத்தாலும் அரசு அதிகாரிகள் செவி சாய்க்கவில்லை என்று தெரிவித்தார். மனு அளித்த நிகழ்ச்சியில் பழங்குடியினர் மக்கள் நல சங்கத்தின் மாவட்ட தலைவர் அசோகன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கம்மாபுரம் ஒன்றிய செயலாளர் கலைசெல்வன், ஒன்றிய உறுப்பினர் மார்க்கெட் சேகர், சாவடிக்குப்பம் சண்முகம், முத்தங்கல் அம்சவள்ளி, சின்ன வடவாடி, கொளஞ்சி, எடக்குப்பம் வினோத், அஜய் உள்பட பலர் கலந்து கொண்டனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு பின்னர் குடியாத்தம் கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்திற்கு புதிய ஊராட்சி செயலாளராக செழியன் நியமிக்கப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய பஞ்சாயத்தாக குடியாத்தம் கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்து உள்ளது. இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக ஊராட்சி செயலாளர் தற்காலிகமாக பணியாற்றி வந்த நிலையில் சீவூர் பஞ்சாயத்தில் பணியாற்றி வந்த செழியன் என்பவர் கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி பணி ஆணையினை வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இதில் வார்டு கவுன்சிலர் சதீஷ், சமூக ஆர்வலர் பிரேம்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கீழநத்தம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட KTC நகரில் அமைந்துள்ள கற்பகம் நகரில் வீட்டிற்குள் புகுந்துள்ள மழை நீரை அகற்ற எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லை மாவட்டம் கீழநத்தம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட KTC நகரில் அமைந்துள்ள கற்பகம் நகரில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையினால் அணை மற்றும் குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் தண்ணீர் அதிகரித்து வரும் நிலையில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. கற்பகம் நகர் பகுதியில் மழைநீர் குளம் போல் தேங்கி உள்ளதால் பொதுமக்கள் பாதிப்பிற்குள்ளாகினர். மழை வெள்ளம் குறித்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களிடம் கேட்டபோது கற்பகம் பகுதியில் குளம் போல் மழைநீர் தேங்கி உள்ளதால் நாங்கள் வெளியே வர முடியவில்லை என்றும்
வீட்டுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதாகவும் பாம்பு, தேள் போன்ற விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள் வருவதால் நாங்கள் அச்சத்தில் உள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் அரசு அதிகாரிகளிடம் இது குறித்து முறையிட்டும் தண்ணீரை அகற்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். நெல்லை மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பருவமழை பெய்து வரும் நிலையில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் குடியிருப்புகள் அருகில் உள்ள மக்கள் வசிக்கும் இடங்களில் அனைத்திலும் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. மேலும் பாளையங்கோட்டை நகர் பகுதியான கேடிசி நகர் பகுதியில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் தண்ணீர் அளவு அதிகமாக தேங்கியிருக்கு. இதனால் பொதுமக்கள் அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த ஒரு பயம் இல்லை என்றும், இதனால் தாங்கள் வீட்டை விட்டு எதுவும் வெளியே வருவதில்லை என்றும் புகார் தெரிவித்து வருகின்றனர். குடியிருப்புகளிடையே பாம்பு, பல்லி, பூரான் போன்ற விஷக்கிருமிகள் செல்வதாலும் தாங்கள் குழந்தைகளை பாதுகாக்க முடியவில்லை என்றும் புகார் அளித்து வருகின்றனர். இன்றும் பொதுமக்கள் தாங்கள் அடிப்படை வசதிகளை உடனடியாக ஏற்படுத்தி தரவும், குடியிருப்புகளை சுற்றி தேங்கியுள்ள தண்ணீரை உடனடியாக வெளியேற்றி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜெம் டிவி செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து செல்வகுமார். இங்க தண்ணி ரொம்ப அதிகமா கெட்டி கிடக்குது. ஜனங்க போக முடியல. எங்க வீட்டு முன்னாடியே எங்கிட்ட தேள் எல்லாம் செத்து கிடக்குது, பாம்பெல்லாம் வருது. எங்களுக்கு இந்த இதுல நிரந்தரமான தீர்வு. தண்ணி மழை பெஞ்சிச்சு அப்படின்னா நல்லா போறதுக்கு உண்டானது எங்களுக்கு தண்ணி வழி வைக்கிறாங்க. அதே மாதிரி இங்க பாதை, இது மெயின் பாதை தானா, அதை அங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஏன் என்னன்றது எங்களுக்கு அந்த பாதையை எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்க. நேற்று சாயங்காலம் 5:30ல இருந்தே எங்களுக்கு தண்ணி ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்பவே நாங்க போன் பண்ணி சொல்லிட்டோம் எல்லாருக்கும், எல்லா பெரிய ஆட்கள் தலைங்க எல்லாருக்குமே நாங்க போன் பண்ணி சொல்லிட்டோம், எப்படி எங்களுக்கு தண்ணி ஏறுது, எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னு. நாங்க இந்த ஜேசிபி அனுப்புறோம், நாங்க அனுப்பவே இல்லை. விடிய விடிய நாங்க யாருமே தூங்கவே இல்லை இங்க உள்ளவங்க பூரா. ஏன்னா தண்ணி வீட்டுக்குள்ள வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாங்க உள்ள வந்துருச்சுன்னா என்ன செய்ய, திங்ஸ் எல்லாம் நாங்க எங்க கொண்டு போய் வைக்கங்கிறதுன்னு தெரியல எங்களுக்கு. தொழிலாளர் சட்டத்திருத்த தொகுப்பை அமல்படுத்தும் அறிவிப்பை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி திருச்சி தென்னூரில் மின்வாரிய தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய தொழிலாளர் வர்க்கத்தினர் போராடி பெற்ற தொழிலாளர் நல சட்டங்கள் 44 தொழிலாளர்களுக்கு பாதகமாக 4 சட்ட தொகுப்புகளை மத்திய அரசு தன்னிச்சையாக மாற்றி அமைப்பதையும் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்தும் திருச்சி தென்னூர் மின்சார வாரிய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மின்வாரிய தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் CITU மாவட்ட செயலாளர் ரெங்கராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் திருத்தப்பட்ட தொழிலாளர் நல சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். மின் வாரிய தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். முத்தரப்பு கூட்டத்தில் எங்களுடைய தொழிற்சங்கத்தின் சார்பாக, எங்கள் தொழிலாளர்கள் நல சார்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு 3 ட்ரைபார்ட்டி கமிட்டியை இந்த அரசாங்கம் 2014 பிஜேபி அரசாங்கம் வந்தவுடன் ஒரே கையெழுத்தில் நீக்கப்பட்டது. இதே மோடி அரசாங்கம், இதே மோடி தான் கையெழுத்து போட்டு நீக்கப்பட்டார். அதையும் நாங்கள் மறுபடியும் போராடி 2017 ட்ரைபார்ட்டி கமிட்டியை கூப்பிட வேண்டும் என்றும் அறிவித்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் கண் துடைப்பு வேலையாக 2017 உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு மறுபடியும் இந்த அரசாங்கம் 2025 வருகின்ற நடந்த நவம்பர் மாதம் 21ஆம் தேதி இது அனைத்தும் உங்களுக்கு செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதை கண்டித்து இன்று நாங்கள் அனைத்து தோழர்களும் அகில இந்திய லெவலில் தெருவில் இறங்கி போராடக்கூடிய நிலைமையை இந்த மத்திய அரசாங்கம் செய்திருக்கிறது. மத்திய அரசாங்கம் இன்னும் கூடுதலாக செய்திருக்க சொல்ல வேண்டும் என்றால், மருந்து கம்பெனிகளிடம் கூடுதலாக லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு எங்களுடைய தொழிலாளிகளை தெருவில் இருக்கக்கூடிய வகையில் இன்று நிறுத்தியிருக்கிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடைபெறும் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து இந்து முன்னணி மாநில செயலாளர் ரவீந்திரன் தலைமையில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடைபெறும் நிர்வாக சீர்கேட்டையும் ஆகம விதிமுறைகளையும் கண்டித்து காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் எதிரே காஞ்சி அத்திவரர் ஆலய பாதுகாப்பு குழு சார்பில் இந்து முன்னணி மாநில செயலாளர் ரவீந்திரன் தலைமையில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் இந்து முன்னணி மாநில அமைப்பாளர் ராஜேஷ், மாநில துணைத் தலைவர் பரமேஸ்வரன், ஆன்மீகம் மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவின் பாஜக மாநில தலைவர் செல்வி தாமோதரன், பாஜக மாவட்ட தலைவர் ஜெகதீசன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். அப்போது கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஆகம விதிகளை முற்றிலுமாக புறக்கணித்து இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் செயல்படுகின்றனர் எனவும், கோவில் குளமாகிய அனந்த சரஸில் நீராடவும் அமாவாசை காலங்களில் தர்ப்பணம் செய்யவும் தடை விதித்து குளத்திற்கு வேலி போட்டு பூட்டியுள்ளனர் எனவும், தொல்லியல் துறைக்கு எந்தவித தகவலும் தராமல் கோவிலின் பாரம்பரிய அமைப்பிற்கு சேதம் விளைவிக்கும் வகையில் கட்டுமான பணிகளை செய்கின்றனர் எனவும் தெரிவித்தனர். மேலும் தரிசன கட்டணம் இல்லை என கூறும் நிலையில் தமிழில் அர்ச்சனை என்று ஆங்கிலத்தில் டோக்கன் போட்டு வெளியூர் பக்தர்களிடம் பணம் வசூலிக்கின்றனர் எனவும் தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் இந்து முன்னணி மாவட்ட தலைவர் ஞானவேல்,
மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சந்தோஷ் உள்ளிட்ட இந்து முன்னணி அமைப்பின் நிர்வாகிகள், விஷு ஹிந்து பரிஷத் நிர்வாகிகள், தொண்டர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். நெய்வேலி பகுதியில் கனமழை பெய்து வருவதால் சுரங்கத்தில் தேங்கியுள்ள மழைநீரின் காரணமாக நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நெய்வேலி NLC நிறுவனத்தின் 3 சுரங்கங்களில் நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் சுரங்கத்திற்குள் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நிலக்கரி இருப்பு உள்ளதால் எந்தவித பாதிப்பும் இல்லை என NLC நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் கண்ணூர் அருகே உணவு எடுத்துக்கொள்ள முடியாமல் தவித்த நீர்க்காகத்தின் அலகில் சிக்கிய வலையை நீக்கி தண்ணீரில் நீந்தவிட்ட காவல்துறையினரின் மனிதாபிமான செயலை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வெகுவாக பாராட்டினர். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் மயில் காவல் நிலையத்திலிருந்து உதவி ஆய்வாளர் முகமது ஃபைரூஸ் மற்றும் காவலர் ரஞ்சித் ஆகியோர் கண்ணாடி பரம்பா பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சாலை ஓரம் பறவை ஒன்றில் அலகில் ஏதோ சிக்கியதால் பறக்காமல் தவித்தது. இதனை பார்த்த காவலர்கள் வாகனத்தை நிறுத்திவிட்டு பறவையின் அருகில் சென்று பார்த்தபோது நீர்க்காகத்தின் அலகில் வலை சிக்கியதால் உணவு எடுத்துக்கொள்ள முடியாமலும் தவித்ததை கண்டனர். அப்போது மெதுவாக நீர்க்காகத்தை பிடித்த காவலர்கள் அலகில் சிக்கிய வலையை நீக்கிவிட்டு அருகில் உள்ள குளத்தில் நீர்க்காகத்தை விட்டனர். பல மணி நேரம் உணவு எடுத்துக்கொள்ள முடியாமல் தவித்த நீர்க்காகம் அதன் அலகில் சிக்கிய வலையை நீக்கியதும் விடுதலை அடைந்ததை போன்று மகிழ்ச்சியுடன் நீர்க்காகம் நீரில் நீந்தி சென்றதை இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியதை அடுத்து பறவைக்கு உதவிய காவலர்கள் மனிதாபிமான செயலை சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் வெகுவாக பாராட்டினர். வேலூரில் அரசு மருத்துவமனை அருகே கானாறு கால்வாயில் வீசப்பட்ட பிறந்து சில மணி நேரங்களான பெண் குழந்தையின் சடலத்தை மீட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். வேலூரில் அரசு பென்ட்லேண்ட் மருத்துவமனை அருகே கானாறு கால்வாயில் நேற்று இரவு பிறந்த பெண் சிசு கால்வாயில் வீசப்பட்டு இறந்து கிடந்தது. இதனை அக்கம் பக்கத்தினர் பார்த்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறை ஆய்வாளர் காண்டிஃபன், வேலூர் வட்டாட்சியர் வடிவேல் ஆகியோர் சிசுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கால்வாயில் வீசப்பட்ட குழந்தை அரசு பென்ட்லேண்ட் மருத்துவமனையில் பிறந்ததா அல்லது தனியார் மருத்துவமனையில் பிறந்ததா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். வேலூரில் ஆட்டோ ஓட்டுநர்கள் நலம் காக்க வேண்டும் என வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கம் சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்கள் நலம் காக்கும் கையெழுத்து இயக்கம் மாநில தலைவர் மனோகரன் தலைமையில் நடைபெற்றது. கையெழுத்து இயக்கத்தில் பெட்ரோல், டீசல், எரிவாயு விலை பல மடங்கு உயர்ந்ததை பின்னரும் 13 வருடங்களாக ஆட்டோ மீட்டர் கட்டணம் உயர்த்தப்படவில்லை. அதனை உடனடியாக உயர்த்த வேண்டும். காவல்துறை ஆட்டோவை செல்போனில் படம் பிடித்து அபராதம் விதிப்பதை கைவிட வேண்டும். ஆந்திராவில் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை உதவித்தொகை வழங்குவதை போன்று தமிழகத்திலும் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது. இதில் இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கத்தின் நிர்வாகி மகேஷ் உட்பட ஆட்டோ ஓட்டுநர்கள் பலர் கலந்து கொண்டனர். அதான் அநியாயம், அக்கிரமம் இந்த மாதிரி தமிழகத்துல தவிர வேற எங்கேயுமே நடக்காது இந்த அநியாயம். இதுதான் திராவிட மாடலா என்னன்னு தெரியல. ஆட்டோ போயிட்டே இருக்குங்க, எங்கேயோ மாடி மேல உட்காந்துட்டு ஒரு வீடியோ கேமரால போட்டோ எடுத்து உடனே கேஸ் போடுறாங்க போலீஸ். உனக்கு கேஸ் போடணும்னு சொன்னா ஆட்டோவை பிடி, ஆட்டோவில் டாக்குமெண்ட் எல்லாம் கேளு, டாக்குமெண்ட்ல ஏதாவது குறைவா இருக்குது, இன்சூரன்ஸ் இல்ல, எப்சிகி பண்ணல, லைசன்ஸ் இல்ல, அதனால வழக்கு போடு. இல்ல ஆட்டோல ஏதாவது தவறு இருந்தா வழக்கு போடு. எங்கேயோ மாடி மேல உட்காந்துட்டு கேமரால போட்டோ எடுத்து நீ வழக்கு போடுறன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு அராஜகமான காவல்துறை, அராஜகமா நடத்தக்கூடிய இந்த அரசாங்கம், அப்படி என்னங்க உங்களுக்கு வன்மம்? ஆட்டோவே ஓட்டக்கூடாதுன்றீங்களா? நாங்க ஓட்டலை விட்டுருங்க. இனி தமிழகத்துல ஆட்டோ ஓடாதுன்னு சொல்லுங்க. நாங்களாம் ஆட்டோவை விட்டுட்டு எங்கேயா பிச்சை திரும்ப பொழைச்சிக்கிறோங்க. ஆட்டோவை ஓட்ட விட்டுட்டு எங்களால டீவும் கட்ட முடியல. பாருங்க என்ன. காரைக்கால் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அருகே நிலவி வரும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக காரைக்காலில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரை விட்டு மழை பெய்து வந்தது. இந்நிலையில் மீண்டும் மதியம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நகர பகுதி மற்றும் திருநள்ளாறு, கோட்டுச்சேரி, நெடுங்காடு, நிரவி, திருப்பட்டினம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்தது. மேலும் கனமழை காரணமாக பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் பாதிப்புகள் ஏற்பட்டால் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் அளிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
தென்காசி மாவட்டத்தில் 2 பேருந்துகள் மோதிய விபத்தில் காயமடைந்தவர்களில் 9 பேர் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அவர்களில் 2 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதனால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. தென்காசி மாவட்டம் இடைக்கால் அருகே பேருந்துகள் மோதிய விபத்தில் 6 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். லேசான காயமடைந்தோருக்கும் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கடுமையாக காயமடைந்த 9 பேர் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே சிகிச்சை பலனின்றி 2 பேர் உயிரிழந்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த மழையால் வள்ளியூர் அருகே உள்ள ஆனைக்குளம் முழுமையாக நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து 4 நாட்களாக கனமழை பெய்தது. இதனால் நம்பியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நம்பியாற்றில் இருந்து பிரியும் கால்வாய் வழியாக ஆனைக்குளத்திற்கு தண்ணீர் வந்தது. இப்போது அந்த குளம் நிரம்பி தண்ணீர் மறுகால் பாய்கிறது. இதில் சிறுவர்கள் உற்சாகத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். இந்த குளத்தின் மறுகால் வழியாக செல்லும் நீர் தன்கயம், வில்வனம், புதூர், கீழ்குளம் ஆகிய குளங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. ஆனைக்குளம் நிரம்பி வழிவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் குளங்கள் நிரம்பி வருகின்றன. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக மழை பெய்தது. இதனால் பாப்பாக்குடி அருகில் உள்ள செங்குளம் நிரம்பி மறுகால் பாய்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த குளம் நிரம்பியதன் மூலம் சுமார் 250 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. இந்த குளத்திற்கு வாய்க்கால் பாசனம் ஏதும் இல்லாமல் முழுக்க முழுக்க மழை வந்தால் மட்டுமே நிரம்பும் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பழம்பெரும் ஹிந்தி நடிகர் தர்மேந்திரா மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். திமுக ஆட்சியின் 4.5 ஆண்டுகளில் 20 லட்சம் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. திருவேற்காட்டில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரை. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் உயிர் மாய்க்கப்பட்ட வழக்கில் ஜெகதீஷ், ராகேஷ், அசோக்கிற்கு ஆயுள் தண்டனை வழங்கியது சென்னை முதன்மை நீதிமன்றம். திமுக அரசின் அலட்சியத்தால்தான் விவசாயிகளுக்கு துயரம் ஏற்பட்டுள்ளது. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. இந்திய தேர்தல் ஆணையத்தின் பாதை திருடர் பாதையாக மாறிவிட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் இடைக்கால் அருகே 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. 8 பேர் உயிரிழந்த சோகம். அடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்பு. தென் மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் அமுதா தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.